இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா தற்போது 3 முக்கியமான அறிவிப்புகள் விலகி உள்ளது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு முதல் அறிவிப்பு என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். முதல் அறிவிப்பு பார்த்தீங்கன்னா, புதிய ரேஷன் கார்டு எப்போது வழங்கப்படும் என்பது குறித்த அறிவிப்பு. தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டு மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கான பணிகள் தொடங்கியதால் புது ரேஷன் கார்டு விண்ணப்பித்தோரின் விண்ணப்பம் நிறுத்தி வைக்கப்பட்டது. இந்த நிலையில் பல மாதங்களாகியும் இன்னும் புது ரேஷன் கார்டு வராததால் மக்கள் கலக்கமடைந்துள்ளனர். மேலும் பார்த்தீங்கன்னா மக்களவைத் தேர்தல் வேறு நெருங்கி வரும் சூழலில் ரேஷன் கார்டு கிடைக்குமா கிடைக்காதா என்ற சந்தேகத்தில் மக்கள் உள்ளனர். இந்நிலையில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் KR பெரியகருப்பன் அவர்கள் முக்கிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதாவது தற்போது புது ரேஷன் கார்டு வாங்குவதற்கான பணிகளில் ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா அனைத்து ஆய்வுகளும் முடிந்த பிறகு விண்ணப்பித்த அனைவருக்கும் உடனடியாக புதிய ரேஷன் கார்டு வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். மார்ச் மாதத்திற்குள் புதிதாக ரேஷன் கார்டு விண்ணப்பித்து யாருக்கெல்லாம் கிடைக்கவில்லையோ அவர்கள் அனைவருக்கும் புதிய ரேஷன் கார்டு வழங்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. இதுதான் முதல் அறிவிப்பு. நெக்ஸ்ட் இரண்டாவது அறிவிப்பு என்னென்னு பார்க்கலாம். இரண்டாவது அறிவிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாரத் ஆட்டா, பாரத் கோதுமை உள்ளிட்டவை வழங்குவது சம்பந்தமான அறிவிப்பு. தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா பாரத் பிராண்ட் பெயர்களில் பருப்பு வகைகளை மானிய விலையில் விற்பனை செய்யும் திட்டத்தை மத்திய அரசு NCCF அமைப்பு தொடங்கியிருக்கிறது. அந்த வகையில் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 50 நடமாடும் வேன்கள் மூலம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள்ள நகரம் மற்றும் கிராமங்களின் முக்கிய இடங்களில் உள்ள வாடிக்கையாளர்களுக்கு அதிக தரம் வாய்ந்த பருப்பு வகைகளை மானிய விலையில் விற்பனை செய்வதற்கு மத்திய அரசு ஏற்பாடு செய்திருக்கிறது. அதன்படி பார்த்தீங்கன்னா துவரம்பருப்பு 1 கிலோ 60 ரூபாய்க்கும் கோதுமை 27,000 ரூபாய்க்கும் கிடைக்கிறது. இது போலவே பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் 5 லட்சம் டன் பாரத் அரிசி விற்கப்பட உள்ளது. அதில் தமிழகத்திற்கு 22,000 டன் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. பாரத் அரிசி 5 கிலோ மற்றும் 10 கிலோ அளவில் கிடைக்கும். இந்த அரிசியை விற்க தேசிய வேளாண் கூட்டுறவு இணையம், தேசிய கூட்டுறவு நிதி மற்றும் மத்திய பண்டசாலை, கேந்திரிய பந்தர் ஆகியவற்றுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இந்த நிறுவனங்கள் சென்னை உட்பட முக்கிய நகரங்களில் வேன்களில் பாரத் அரிசியை விற்கப் போகின்றன. கூட்டுறவு சங்கங்கள் வாயிலாக பாரத் அரிசி, பாரத் கோதுமை மாவு விற்குமாறு மத்திய அரசை கூட்டுறவுத்துறை வெளியிட்டிருக்கிறது. இதுதான் இரண்டாவது அறிவிப்பு. மூன்றாவது அறிவிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ரேஷன் கார்டில் இருக்கும் உறுப்பினர்கள் அனைவரும் ரேஷன் கடைக்கு சென்று கைவிரல் ரேகையை பதிவு செய்து உறுப்பினர் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இது நீங்கள் ரேஷன் கார்டில் கைவிரல் ரேகை பதிவு செய்யவில்லை என்றால் உங்கள் பெயர் நீக்கப்படும் என்றும் கூறப்பட்டது. அது தகவல் பொய்யானது என்றும், உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது ரேஷன் கடைக்கு போயிட்டு கைவிரல் ரேகையை உறுதி செய்ய வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. இதனால் உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது ரேஷன் கடைக்கு போயிட்டு உங்களோட ரேஷன் கார்டில் எத்தனை உறுப்பினர்கள் இருக்காங்களோ அவங்க அனைவரும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட் அந்த மிஷினில் வச்சிங்கன்னா அவங்க ஒன்ஸ் அப்லோட் பண்ணுவாங்க. அதன் பிறகு குடும்ப உறுப்பினர்கள் யார் வேணாலும் போயிட்டு ரேஷன் கடையில் பொருட்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இதுதான் தற்போது வெளியிடம் முக்கியமான 3 அறிவிப்புகள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வரைக்கும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.